வணக்கம். அறிவின் ஆழம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கொஞ்சம் பெரிய ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். ஆமா. அது வந்துட்டு நுண்ணறிவு. இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றோமே அது. கரெக்ட். உளவியல், கல்வி எல்லாத்துலயும் இது ஒரு மையமான புள்ளி இல்லையா? நம்மள நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம், மத்தவங்கள எப்படி பார்க்கிறோம், இதுக்கெல்லாம் இது அடிப்படை. நிச்சயமா. கத்துக்கிறது எப்படி நடக்குது? ஏன் ஒவ்வொருத்தரோட வேகம், செயல்பாடு எல்லாம் வித்தியாசமா இருக்கு? இதெல்லாம் புரிஞ்சுக்க நுண்ணறிவு பத்தின புரிதல் ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட இருக்கிற மூலங்கள் எல்லாம் வந்துட்டு நுண்ணறிவுனா என்ன, அதோட வரையறைகள், வகைகள், அப்புறம் சில முக்கியமான ஆரம்பகால கோட்பாடுகள் பத்தி பேசுது. நம்மளோட நோக்கம் என்னன்னா, ம். இத பத்தி ஒரு தெளிவான பார்வைய உங்களுக்கு தரணும். குறிப்பா இந்த நுண்ணறிவுங்கிறது ஒரே ஒரு விஷயமா இல்ல பல திறன்களோட தொகுப்பாங்கிற கேள்விக்கு அப்போதைய உளவியலாளர்கள் எப்படி பதில் சொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு பார்க்கிறது. ஆமா, சரி. அப்போ இந்த அலசல ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. முதல்ல இந்த நுண்ணறிவுங்கிற வார்த்தையே ம். சுவாரஸ்யமானது. இது லத்தீன்ல இன்டெலிஜெரேன்னு ஒரு வார்த்தையில இருந்து வந்திருக்கு. இன்டெலிஜெரே அப்படின்னா, புரிந்து கொள்வது இல்லனா உணர்வதுன்னு அர்த்தம். ஓ, புரிஞ்சுக்கிறது. அதுவே பெரிய விஷயமாச்சே. அப்போ பொதுவா இந்த மூலங்கள்லாம் என்ன சொல்றாங்க? எதெல்லாம் நுண்ணறிவு? அதாவது அனுபவத்திலேருந்து கத்துக்கிறது, புது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிறது. சிக்கல்களை தீர்க்கிற திறமை. ஆமா. அப்புறம் கருத்துக்கள வச்சு யோசிக்கிறது. அதாவது அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் சொல்றோமே அது. நம்ம சூழலோட சரியா பழகுறது. இது எல்லாமே சேர்ந்தது தான். அப்போ இது ஒரே ஒரு திறன் இல்ல. பல மனச்செயல்முறைகளோட கூட்டுன்னு சொல்றீங்க. நினைவாற்றல், பகுத்தறிவு. கற்பனை, புரிதல், ஒரு விஷயத்த சரியா மதிப்பிடுறது, ஜட்ஜ்மென்ட். ம். இப்படி நிறைய விஷயங்களோட கலவை. அதனால தான் இத வரையறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு. ஆமா. பல பேர் பலவிதமா சொல்லியிருப்பாங்கல்ல. கண்டிப்பா. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கோணத்துல பார்த்தாங்க. உதாரணத்துக்கு ஆல்ஃபிரட் பினே முதல் நுண்ணறிவு சோதனைய உருவாக்குனவர். அவர் என்ன சொன்னார்னா, ம். நன்றாக மதிப்பிடும், பகுத்தறியும் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் தான் நுண்ணறிவுன்னு சொன்னார். ரொம்ப சுருக்கமா ஆனா அர்த்தம் நிறைஞ்சிருக்கு. மதிப்பிடுறது, பகுத்தறியறது, புரிஞ்சுக்கிறது. இதுவே கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லிருச்சு. ஓரளவு. ஆனா டேவிட் வெக்ஸ்லர் இன்னொரு முக்கியமான டெஸ்ட் உருவாக்குனவர். அவர் இன்னும் கொஞ்சம் விரிவா சொன்னார். அவர் என்ன சொன்னார்? ஒருத்தரோட நோக்கத்தோட செயல்படுற, பகுத்தறிவோட சிந்திக்கிற, அப்புறம் தன்னோட சூழல திறமையா கையாள்ற ஒட்டுமொத்த திறன் அப்படின்னு. இங்க அந்த சூழல திறமையா கையாள்றது முக்கியம் பாருங்க. ஆமா, ஆமா. வெறும் படிப்பு மட்டும் இல்ல. நிஜ உலகத்துல சமாளிக்கிற திறனும் முக்கியம்னு சொல்றாரு. பியாஜே கூட இத பத்தி சொல்லியிருக்காரே. சொல்லியிருக்கார். பியாஜேவோட பார்வை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி. அவர் நுண்ணறிவ ஒரு தழுவல், அதாவது அடாப்டேஷன் மாதிரி பார்த்தார். தழுவலா? எப்படிங்க? அதாவது புது தகவல நாம எப்படி உள்வாங்குறோம், அசிமிலேஷன். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பழைய சிந்தனை முறைகளை எப்படி மாத்திக்கிறோம், அக்குமோடேஷன். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலை இருக்கு இல்லையா, அதுதான் நுண்ணறிவுன்னு அவர் சொன்னார். இது ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சி மாதிரி. ஓ! அப்போ சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே வர்றதுதான் பியாஜேக்கு நுண்ணறிவு. அப்போ இந்த எல்லா வரையறைகளையும் பார்க்கும்போது, நுண்ணறிவுங்கிறது பல முகம் கொண்டதுன்னு தெரியுது. ஆமா. பகுத்தறிவு, கற்றல், நினைவு, படைப்பாற்றல், மாத்திக்கிற திறன் எல்லாம் இதுல அடக்கம். சரி, அதுதான் சவாலே. இத்தனை விஷயங்கள் இருக்கிற ஒண்ண எப்படி வகைப்படுத்துறது? அங்கதான் வெவ்வேறு கோட்பாடுகள் வருது. கரெக்ட். ஸ்பியர்மேன் பத்தி பாப்போம். அவர் 2 வகை சொன்னார் இல்லையா? பொது நுண்ணறிவு ஜி, குறிப்பிட்ட நுண்ணறிவு எஸ்ன்னு. ஆமா. ஜி காரணி, எஸ் காரணி. அது என்னது? ஸ்பியர்மேன் என்ன கவனிச்சார்னா, ஒரு விஷயத்துல நல்லா பண்றவங்க பெரும்பாலும் மத்த விஷயங்கள்லயும் ஓரளவு நல்லா பண்றாங்க. ஆமா, அது உண்மைதான். சோ இதுக்கு காரணம் எல்லா அறிவு சார்ந்த வேலைகளுக்கும் பொதுவா ஒரு மன ஆற்றல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு அவர் நினைச்சார். அதுதான் ஜி காரணி. அப்போ எஸ் காரணி? எஸ் காரணிங்கிறது ஸ்பெசிபிக் இன்டெலிஜென்ஸ் வந்து கணிதம், மொழி, இசை மாதிரி குறிப்பிட்ட வேலைகளுக்கு தேவைப்படுற தனிப்பட்ட திறன்கள். ஒருத்தரோட செயல்பாடுங்கிறது இந்த பொதுவான ஜியும் அந்தந்த வேலைக்குரிய எஸ்ஸும் சேர்ந்ததுன்னு அவர் சொன்னார். கேட்கறதுக்கு இது ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. ஒரு பொதுவான புத்திசாலித்தனம், கூடவே ஸ்பெஷல் திறமைகள். ஆனா தாண்டேக்கு இதை ஏத்துக்கலையே. அவர் வேற மாதிரி சொன்னாரே. ஆமா, எட்வர்ட் தாண்டைக் பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அவர் வந்துட்டு 3 வகை நுண்ணறிவு இருக்குன்னு சொன்னார். 3 வகையா? என்னென்ன? 1.
கருத்தியல் நுண்ணறிவு ஆ, abstract intelligence. correct. ரெண்டாவது இயந்திர நுண்ணறிவு மெக்கானிக்கல் கான்கிரீட் இன்டெலிஜென்ஸ். மூணாவது சமூக நுண்ணறிவு. ஓகே. கருத்தியல் நுண்ணறிவுனா புக்ஸ் படிக்கிறது, கணக்கு போடுறது, அந்த மாதிரி. சரியா சொன்னீங்க. கருத்துகள், குறியீடுகள் இதையெல்லாம் கையாள்ற திறன். இயந்திர நுண்ணறிவுனா டூல்ஸ் யூஸ் பண்றது, மிஷினை சரி பண்றது. ஆமா, உறுதியான பொருள்களை, கருவிகளை கையாள்றது. ஒரு பைக் சரி பண்றது, இல்ல ஒரு புது கேட்ஜெட்டை எப்படி யூஸ் பண்றதுன்னு கண்டுபிடிக்கிறது. சரி. மூணாவதா சொன்னீங்களே சமூக நுண்ணறிவு. இது இப்போ ரொம்ப பாப்புலரா இருக்கே. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கூட இது தொடர்புடையதா? நிச்சயமா. மக்களோட சரியா பழகுறது, மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது, ஒரு குழுவுல எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியறது. இதுதான் சமூக நுண்ணறிவு. தாண்டைக் 100 வருஷத்துக்கு முன்னாடியே இத பத்தி சொன்னது நிஜமாவே ஆச்சரியம். ஆமா, வெறும் படிப்பு மட்டும் போதாது, மனுஷங்களோட பழகுறதும் ஒரு திறமைதான்னு அப்பவே சொல்லியிருக்காரு. இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. கரெக்ட். அப்போ ஸ்பியர்மேன் ஒரு பொதுவான திறனை மையமா பார்த்தாரு. தாண்டைக் வந்துட்டு இல்ல இது மாதிரி 3 தனித்தனி வகை இருக்குன்னு சொன்னார். அப்புறம்தான் ஹாவர்ட் கார்ட்னர் மாதிரி ஆட்கள் வந்து இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. மொழி, கணக்கு, இசை, உடம்பு, மொத்தவங்கள புரிஞ்சுக்கிறது, நம்மள நாமே புரிஞ்சுக்கிறது, இயற்கையான பல வகை மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்க. நம்ம மூளைகள்ல கூட படிக நுண்ணறிவு, பாய்ம நுண்ணறிவுன்னு வேற சிலதும் இருக்கு. ஆமா, நம்ம புரிதல் காலப்போக்குல மாறிக்கிட்டே வந்திருக்கு. ஆனா அந்த ஆரம்ப கால கோட்பாடுகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம மூளைகள்ல ஸ்பியர்மேன், தர்ஸ்டன், தாண்டைக் பத்தி தான் முக்கியமா இருக்கு. ஸ்பியர்மேன் பார்த்தோம். அடுத்து தர்ஸ்டனோட குழு காரணி கோட்பாடு. குரூப் ஃபேக்டர் தியரி. தர்ஸ்டன் இவர் ஸ்பியர்மேனோட ஜியை ஏத்துக்கலையா? இல்ல, எல்.எல். தர்ஸ்டன் அந்த ஒரே ஒரு பொது காரணிங்கிறத மறுத்தார். அதுக்கு பதிலா நுண்ணறிவுங்கிறது பல ஓரளவு தனித்தனியான முதன்மை மனத்திறன்களால் ஆனதுன்னு சொன்னார். முதன்மை மனத்திறன்களா? அது என்னென்ன? உதாரணம் சொல்லுங்களேன். ம், அவர் ஒரு 7 திறன்களை சொன்னார். வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறது, வெர்பல் காம்ப்ரிஹென்ஷன், வேகமா வார்த்தைகளை சொல்றது, வேர்ட் ஃப்ளூவன்சி, கணக்கு போடுறது, நம்பர் ஃபெசிலிட்டி, இடத்த மனசுல கற்பனை பண்றது, ஸ்பேஷியல் விசுவலைசேஷன், ஞாபகம் வச்சுக்கிறது, அசோசியேட்டிவ் மெமரி, வேகமா பார்த்து புரிஞ்சுக்கிறது, பெர்செப்சுவல் ஸ்பீட், அப்புறம் பகுத்தறியறது. அடேங்கப்பா, இது இன்னும் டீடைல்டா இருக்கு. அப்போ ஒருத்தர் கணக்குல சுமாரா இருந்தாலும் மொழியில சூப்பரா இருக்கலாம் இல்லையா? இது கல்விக்கு எப்படி யூஸ் ஆச்சு? ரொம்ப யூஸ் ஆச்சு. மாணவர்களோட குறிப்பிட்ட பலம், பலவீனத்தை கண்டுபிடிக்க இது உதவியா இருந்துச்சு. ஒரு பிஎம்ஏல ஒரு குழந்தை கொஞ்சம் பின்தங்கி இருந்தா மத்ததுல நல்லா வர வாய்ப்பு இருக்குன்னு இது காட்டுச்சு. அதனால பாடத்திட்டமும் சரி, சொல்லித்தர முறையும் சரி, இந்த எல்லா திறன்களையும் வளர்க்கிற மாதிரி இருக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது. ஆனா இதுலயும் ஒரு சின்ன சிக்கல். இந்த திறன்கள் தனித்தனினாலும் இதுக்குள்ள ஏதாச்சும் சம்பந்தம் இருந்ததா? இல்ல சுத்தமா தனித்தனியா? அதுதான் விமர்சனமா வந்தது. தர்ஸ்டன் இதெல்லாம் தனித்தனின்னு சொன்னாலும் பின்னாடி நடந்த ஆய்வுகள்ல இந்த பிஎம்ஏகளுக்கு இடையிலயும் ஒரு தொடர்பு கோரிலேஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஓ, அப்போ ஒண்ணுல நல்லா பண்றவங்க மத்த சிலதுலயும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்களா? ஆமா, இது மறைமுகமா என்ன காட்டுச்சுன்னா ஏதோ ஒரு பொதுவான காரணி பின்னணியில இருக்கலாங்கிறத காட்டுச்சு. ஸ்பியர்மேன் சொன்ன ஜி முழுசா தப்புன்னு சொல்ல முடியல. ஸ்பியர்மேனோட ஜி திரும்பவும் உள்ள வருது. சரி, மூணாவது கோட்பாடு தாண்டைக்கோட பல காரணி கோட்பாடு, மல்டிஃபேக்டர் தியரி. இவர் இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போனாருங்களே. ஆமா, தாண்டைக் வந்து ஸ்பியர்மேனோட ஜியையும் ஏத்துக்கல, தர்ஸ்டனோட ஒன்னோட ஒன்னு தொடர்புடைய பிஎம்ஏகளையும் ஏத்துக்கல. அவர் என்ன சொன்னார்னா, நுண்ணறிவுங்கிறது ஒரே விஷயம் இல்ல, அது பல முற்றிலும் தனித்தனியான குறிப்பிட்ட தூண்டல் பதில் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தொடர்புகளோட தொகுப்பு தான் அப்படின்னார். ஒரு பொதுவான காரணி எல்லாம் கிடையாதுன்னு அடிச்சு சொன்னார். முற்றிலுமா தனித்தனியா? ஒரு திறமைக்கும் இன்னொன்னுக்கும் சம்பந்தமே இல்லையா? அப்போ அவர் சொன்ன அந்த கருத்தியல், இயந்திர, சமூக நுண்ணறிவு வகைகள் அதுங்கதான் அந்த தனித்தனி காரணிகளோட சில தொகுப்புகள். இப்போ கணக்கு போடுற திறமைக்கும், ஒரு மெஷினை சரி பண்ற திறமைக்கும், மத்தவங்களோட நல்லா பேசுற திறமைக்கும் பொதுவா எந்த அடிப்படையும் இல்ல. ஒவ்வொன்னும் தனித்தனி அனுபவத்துல கத்துக்கிறதுங்கிறது அவர் வாதம். இது கல்வியில என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? வெறும் படிப்பு மட்டும் பார்க்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கே. கரெக்டா பிடிச்சிட்டீங்க. தாண்டைக்கோட தியரி என்ன சொல்லுச்சுன்னா, ஸ்கூல்ல வெறும் ஆப்ஸ்ட்ராக்ட் விஷயங்களை மட்டும் சொல்லி கொடுக்காம டெக்னாலஜி, தொழிற்கல்வி, மெக்கானிக்கல் கான்கிரீட், அப்புறம் சமூக திறன்கள், சோஷியல், இது எல்லாத்தையும் சேர்க்கணும்னு வலியுறுத்துச்சு. நிஜ வாழ்க்கைக்கு தேவையான திறமைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னது. ஆனா இதுலயும் ஒரு கேள்வி வருது.
ஒரு ஃபீல்டுல நல்லா பண்றவங்க வேற சில ஃபீல்ட்லயும் ஓரளவு நல்லா பண்றத பாக்குறோமே. அதை இந்த தியரி எப்படி விளக்கும்? அது விமர்சனமா இருந்திருக்குமே. நிச்சயமா. இந்த தியரி வந்துட்டு நுண்ணறிவை ரொம்ப துண்டு துண்டா பாக்குது. அந்த திறமைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒற்றுமைய விளக்கலங்கிறது தான் முக்கிய விமர்சனம். ஒரு பொதுவான காரணிய சுத்தமா நிராகரிச்சது நிறைய பேருக்கு உடன்பாடா இல்ல. சரி, இப்போ இந்த 3 தியரியும் ஸ்பியர்மேன், தர்ஸ்டன், தார்ண்டைக் ஒண்ணா வச்சு பார்த்தா என்ன தெரியுது? ஒரு சுருக்கம் மாதிரி சொல்லுங்களேன். ம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு பரிணாமம் தெரியுது இல்லையா? ஸ்பியர்மேன் ஒரு சென்ட்ரலான பொதுவான திறனை G-ய முன்னிறுத்தி அதோட குறிப்பிட்ட திறன்களை S-அ சேர்த்தார். ஆமா. தர்ஸ்டன் வந்து இல்ல சென்ட்ரா ஒண்ணும் இல்ல, ஆனா ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்ட பல முதன்மை திறன்கள் இருக்குன்னு சொன்னார். சரி. தார்ண்டைக் வந்துட்டு சென்ட்ரே இல்ல, பல தனித்தனி சம்பந்தமே இல்லாத திறன்களோட கூட்டுதான் நுண்ணறிவுனார். அதுலயும் பிராக்டிகல் சோஷியல் திறன்களையும் உள்ள கொண்டு வந்தார். ஆக நுண்ணறிவுனா என்னங்கிற ஒரே கேள்விக்கு 3 வேற வேற பதில்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உண்மையை சொல்ற மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. இதுல எது சரி எது தப்புன்னு சொல்றதை விட ஒவ்வொன்றும் நுண்ணறிவோட ஒவ்வொரு முகத்தை ஒவ்வொரு பரிமாணத்தை நமக்கு காட்டுதுன்னு சொல்லலாம். இதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்போ இந்த தியரிஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறது, குறிப்பா கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கு எப்படி உதவும்? இதோட பிராக்டிகல் யூஸ் என்ன? முதல்ல மதிப்பீடு, அசஸ்மெண்ட். மாணவர்களோட திறமைகளை ஒரே ஒரு டெஸ்ட் வச்சு மட்டும் அளக்காம அவங்களோட பலம், பலவீனத்தை பல கோணங்கள்ல பார்க்க இது உதவும். ஓ, அப்படியா? ஆமா, ஒரு பையன் கணக்குல கொஞ்சம் தடுமாறலாம், ஆனா மத்தவங்களோட பழகுறதுல தார்ண்டைக் சோஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ரொம்ப திறமையா இருக்கலாம். இத புரிஞ்சுக்க இது உதவும். சொல்லி கொடுக்கிற முறைகள்லயும் இது மாற்றத்தை கொண்டு வருமா? டீச்சிங் மெத்தட்ஸ்ல? டீச்சிங் முறைகளை மாத்தணுங்கிற எண்ணத்தை இது கொடுக்கும். சிலருக்கு பொதுவான கான்செப்ட்ஸ் ஸ்பியர்மேன்ஸ் G ஃபோக்கஸ் சொன்னா புரியும். சிலருக்கு குறிப்பிட்ட திறன்களை தர்ஸ்டோன்ஸ் PMAs பிராக்டிஸ் பண்ண வைக்கணும். சிலருக்கு செஞ்சு பார்த்து கத்துக்கிற மாதிரி தார்ண்டைக்ஸ் எம்பசிஸ் வாய்ப்பு கொடுக்கணும். பாடத்திட்டம் கரிக்குலம் டிசைன் பண்றதுலயும் இது முக்கியமா இருக்குமே. நிச்சயமா. வெறும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் இல்லாம தார்ண்டைக் சொன்ன மாதிரி சமூக நடைமுறை திறன்கள், இல்லனா கார்ட்னர் சொன்ன மாதிரி கலை, இசைன்னு கிரியேட்டிவான விஷயங்களையும் பாடத்திட்டத்துல சேர்க்கணும்னு இது தூண்டும். வேற என்ன பயன்கள்? கரியர் கைடன்ஸ் மாதிரி விஷயங்களுக்கு? ஆமா, ஒருத்தரோட இன்டெலிஜென்ஸ் ப்ரொஃபைல், அதாவது என்னென்ன திறமைகள்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு பொருத்தமான படிப்பு, வேலையை தேர்ந்தெடுக்க இது உதவும். அப்புறம் ரொம்ப திறமையான குழந்தைங்க, கிஃப்டட் இல்ல கொஞ்சம் மெதுவா கத்துக்கிற குழந்தைங்க, ஸ்லோ லேர்னர்ஸ், இவங்களை அடையாளம் கண்டு அவங்க தேவைகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த தியரிஸ் பத்தின அறிவு அவசியம். சரி. அப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்டா இல்ல பெற்றோரா டீச்சரா இருந்தா இந்த வேற வேற பார்வைகளை புரிஞ்சுக்கிறது எப்படி உதவும்? இது வந்துட்டு உங்களோட சொந்த லேர்னிங் ஸ்டைல் பத்தியோ இல்ல உங்க பிள்ளைகள், மாணவர்கள் எப்படி கத்துக்கிறாங்கங்கறத பத்தியோ யோசிக்க வைக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி இல்லங்கிறது இது உணர்த்தும். ஆமா. ஒருத்தர் கான்செப்ட்ஸ்ல பிடியா இருக்கலாம், இன்னொருத்தர் கையால செய்யறதுல, கில்லாடியா இருக்கலாம், இன்னொருத்தர் மனுஷங்களோட பழகுறதுல சூப்பரா இருக்கலாம். இது எல்லாமே நுண்ணறிவோட வெவ்வேறு வடிவங்கள் தான் புரிஞ்சுக்க இது உதவும். ஆக நம்ம இன்னைக்கு பார்த்ததுல இருந்து நுண்ணறிவுங்கிறது எவ்வளவு ஒரு சிக்கலான பல பரிமாணங்கள் கொண்ட விஷயம்னு நல்லா புரியுது. இது ஒண்ணு இல்ல, பல விஷயங்களோட கலவை. ஆமா, ஒரே வரையறைக்குள்ள அடக்க முடியாத ஒன்று. ஸ்பியர்மேன், தர்ஸ்டன், தார்ண்டைக் மாதிரி ஆரம்ப கால சிந்தனையாளர்கள் இது பொதுவான திறனா இல்ல குழுவான திறன்களா இல்ல பல தனித்தனி காரணிகளான ஆராய்ஞ்சு நமக்கு வேற வேற கோணங்களை கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு தியரியும் முழுசா விளக்கலனாலும் ஒவ்வொன்னும் அந்த பெரிய புதிரோட ஒவ்வொரு துண்டை நமக்கு காட்டுது. கல்வியாளர்கள், பெற்றோர்கள், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் இதுல ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு வகையில நுண்ணறிவு இருக்கு. நம்ம வேலை அதை அளந்து ஒரு லேபிள் ஒட்டுறது மட்டும் இல்ல, அதை கண்டுபிடிச்சு வளர்த்து பல வகைப்படுத்தி அவங்களோட முழு வளர்ச்சிக்கு இதை பயன்படுத்துறது தான். சரியா சொன்னீங்க. இப்போ ஒரு இறுதி சிந்தனை. இந்த வரலாற்று பார்வைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? எதிர்காலத்துல குறிப்பா AI மாதிரி டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்து வர்ற இந்த நேரத்துல நுண்ணறிவு பத்தின நம்ம வரையறையும் நாம எதை புத்திசாலித்தனம்னு மதிக்கிறோங்கிறது மாறுமா? நல்ல கேள்வி. உதாரணத்துக்கு நிறைய தகவலை ஞாபகம் வச்சுக்கிற திறமைக்கு மதிப்பு குறையுமா? அதுக்கு பதிலா AI டூல்ஸோட சேர்ந்து திறமையா வேலை செய்யறது ஒரு புது வகை நுண்ணறிவா பார்க்கப்படுமா? சோஷியல் எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட முக்கியத்துவம் இன்னும் அதிகமாகுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உங்க சிந்தனைக்கு.